காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோல்விக்கு இதுதாங்க காரணம். இந்த உலகக்கோப்பை தோல்வியிலேருந்து நான் மீண்டு வரத்துக்கு 1 மாதம் ஆகும். கண்டிப்பாக என்னால் கனவு கூட நினச்சி பார்க்க முடியலங்க நாங்கள் தோற்றது. ஏன்னா ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருந்தோம். இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சுங்க, போட்டிக்கு முன்னே நான் அப்படி பேசுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா T20 வேர்ல்டு கப் வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல்வி குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓப்பனாக மனமுடைந்து பேசியிருக்காருங்க நியூசிலாந்து அணி கேப்டன் மிச்சல் சாந்தனர். அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிச்சல் சாந்தனர் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்க முடியலைங்க. நாங்கள் இந்தியா வரும்போது கண்டிப்பாக உலகக்கோப்பை வென்று நாங்கள் இந்தியாவிலேருந்து எங்கள் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம்னு நினச்சோம். பட் முடியல. ஃபைனல் வரைக்கும் நாங்கள் தோற்றோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபைனலுக்கு முன்னாள் நைட்டு கூட நாங்கள் நல்ல ஒரு எனர்ஜியாக தான் இருந்தோம், கண்டிப்பாக இந்த கோப்பை வெல்லன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்திய அணியோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. முக்கியமாக போலிங்கில் பும்ரா. செமிஃபைனலில் இந்திய அணி தோப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பும்ரா போட்ட ஸ்பெல்லால் தான் இந்தியா ஜெயிச்சாங்க. ஃபைனலுக்கு வந்தாங்க. ஃபைனலையும் பும்ரா செமையாக போட்டார். அதுதான் அவங்களுக்கு எங்களுக்கு இருக்க வித்தியாசமாக நான் நினைக்கிறேன். பும்ரா போன்ற ஒரு பந்து வீச்சாளர் எங்கள் அணியில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி ஒரே ஒரு மாற்றம் என்ன கேட்டிங்கன்னா, டாஸ் வின் பண்ணி நான் பேட்டிங் கொடுத்துட்டேன் இந்தியாவுக்கு. அதுதான் நான் பெரிய பண்ண தவறு. நாங்கள் பேட்டிங் எடுத்து இந்தியா டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு சின்ன தப்பு தான் உலகக்கோப்பை கைவிட்டு போனதுக்கு காரணம். கண்டிப்பாக நாங்கள் அடுத்த நல்ல ஒரு டீம் செட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. 2028 T20 வேர்ல்டு கப் நோக்கி எங்கள் டீம் பயணம் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னே 2027 ஒரு ODI வேர்ல்டு கப் டீமும் பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நாங்கள் நல்ல அடுத்த ICC ட்ராஃபியில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சல் சாந்தனர் பார்த்தீங்கன்னா தலைவன் டீசெண்டாக பேசியிருக்காரு. என்னன்னு சொல்கிறாரு, நாங்கள் இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக கோப்பையை வென்றுட்டு தாப்பா போவோன்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு வந்ததாக சொல்கிறாரு. கரெக்ட் தாங்க, கனவுலாம் ஓகே தான். பட் இந்திய ரசிகர்கள் இவ்வளோ கனவோடு இருந்தாங்க. ஏன்னா நிறைய ICC ட்ராஃபியில் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபைனல் போய் தோற்றுறோம், செமிஃபைனலில் தோற்றுறோம், நிறைய போயிட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷமாக தான் நல்லா கோப்பைகள் வெல்றாங்க. கண்டிப்பாக இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு ICC ட்ராஃபி இந்தியா வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா உமன்ஸும் வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. இந்தியா 2 தொடர்ந்து வேர்ல்டு கப், அண்டர்-19 வேர்ல்டு கப் வெற்றி பெற்றாங்க. ஏஷியா கப் வெற்றி பெற்றாங்க. நிறைய அண்டர்-19 உமன்ஸ் வேர்ல்டு கப் வெற்றி பெற்றாங்க. நிறைய கோப்பைகள் ரீசெண்ட் டைமில் இந்திய அணி செமையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்திய அணிக்கு சொல்லி ஆகணுங்க. மேலும் மேலும் ஒரு நல்ல ஒரு இந்தியாவுக்கு ஊக்கத்தை கொடுக்குது. இன்னும் ஃப்யூச்சர் இந்தியாவில் கிரிக்கெட் பயங்கரமாக வளருதுன்னே சொல்லாங்க. இது தொடர்ந்து IPL வேறு தொடங்குது. கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப் வினிங் பண்ண மொமெண்ட்டோட IPLக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக நிறைய யங்ஸ்டாக இருக்குது. நம்மளும் இதுமாரி கோப்பை வெல்லணும், இந்திய டீமில் செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்திய அணி அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்து வர ICC ட்ராஃபியில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இப்போ கோப்பை வென்றது குறித்து. இப்போ IPL வரப்போது கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. IPL பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் டெய்லி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.